இச்சைகளை மூளையை வச்சு வேலை வாங்கிட்டு மனசு என்னெல்லாம் விரும்புதோ அதெல்லாம் கமெண்ட் கொடுக்குது மூளைக்கு. மூளை மனசு என்ன சொல்லுதோ அது செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிடுது. அது நல்லதோ கெட்டதோ மனசு விரும்பினதை செய்ய வச்சுக்குது. மூளை வேறு வழி இல்லாமல் மனசு பேச்சு கேட்டுக்கிட்டு அதுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய கை, கால், இந்த ஐம்புலன்கள் சொல்லக்கூடிய கண், காது, மூக்கு, வாய், மெய், இதன் மூலமாக வேலை செய்ய வைக்கிறது. அது நல்ல வேலையாக இருக்கும்போது பாராட்டு பெறுது, ஆனால் தப்பான வேலையாக இருக்கும்போது உதவாங்குது. கை உடையுது, கால் உடையுது, வாயில் ரத்தம் வருது. இது போல் தவறான எல்லா விஷயங்களையும் இந்த நம்மளோட உடல் உறுப்புகள் கஷ்டப்படுது. நல்லது நடக்கும்போது மனசு சந்தோஷப்படுது, துன்பம் நடக்கும்போது மனசு எஸ்கேப் ஆகிடுது. ஆனால் நாம் தான் ஆன்மா தான் துன்பத்தை அனுபவிக்குது. சந்தோஷத்தை அனுபவிக்கிறது மனசு, துன்பத்தை அனுபவிக்கிறது அது ஆன்மாவாகிடுது. ஸோ இந்த நிலையில் தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை ஸோ அதனால் நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணணும். மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மூளை செம்மையாக இருந்ததுன்னா மனசு சொல்கிறது சரியாக தவறுன்னு மூளை டிசைட் பண்ணி அதன் பிறகு அந்த மூளை செய்யக்கூட டிசைட் பண்ணாது. அப்போது அதோட செயல்பாடு நல்லாயிருக்கும். உடல் அங்கங்களுக்கு எந்த பங்கமும் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அதனால் மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம தினந்தோறும் தியானம் பண்ணணும். நம்மை நாமே டெய்லி ரிசர்ச் பண்ணணும். அகத்தாய்வு அப்படின்வாங்க, வேதத்திரி மகரிஷி இதில் சொல்லுவாங்க. அகத்தாய்வு, பரிசோதனை அப்படின்வாங்க. ஸோ தினந்தோறும் நம்மை நாம ஒரு முறை பரிசோதனை பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளை சுவாச காற்று, மூச்சு காற்று இதான ஒரு 10 நிமிஷம் அப்படியே வாட்ச் பண்ணாலே போதும். நம்மளுடைய மனசு கண்ட்ரோல் ஆகிடும். மூளை டெய்லி ஃப்ரெஷ் ஆகிடும்.